புரட்டாசி மாதம் வருவது சாரதா நவராத்திரி. அது அறிவுபூர்வமான விஷயம். இது நம் உடலையும் மனதையும் கெடுப்பதற்கு எந்த எதிரிகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த எதிரிகளை தவிடுபொடியாக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆஷாட மாதம். எப்பொழுதுமே ஆஷாட மாதம் முன்பெல்லாம் தமிழகத்தில் ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதான் ஆஷாட நவராத்திரின்னு கொண்டாடுவாங்க. இப்ப நடைமுறையில் அது என்ன ஆகுதுன்னா ஆணி மாதம் தொட்டே அமாவாசைக்கு பிறகு வருகிறது. அதிலும் இந்த பஞ்சமி திதி மிக சிறப்பான ஒரு திதி. வாராகி தேவியை ஆலயத்தில் சென்று வழிபடுவதற்கு ஒரு சிறந்த நாள். வாராகிக்கு இந்த பஞ்சமி திதியில் என்ன செய்தால் நல்ல பலன் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, வாராகி மாலையினுடைய இறுதி ஸ்லோகம், சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரினல் தவமாகும் மெய்யன்பர்க்கே இடர்கள் சூழும் தரியலரை அவமான செய்ய கணங்களை ஏகும் அகோரி நலமாய் வந்தனை காக்கின்ற திரிபுர நாயகியே வாராகி என்று அந்த ஸ்லோகத்தினுடைய இறுதி பாடல் இருக்கிறது. சிவஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானத்திலே உயர்ந்த ஞானம் சிவஞானம். இந்த சிவஞானத்தை நமக்கு அளிக்க வல்லவளாகவும் தன்னுடைய மெய்யன்பர்களுக்கென்று